வச்சுக்கோங்க. ரூ. 100 வாங்கின பொருளை ரூ. 300 கொஞ்சம் கொஞ்சமாக விற்பாங்க, உடனடியாக விற்றுற மாட்டாங்க. ரூ. 300 ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அப்புறம் திருப்பி இங்கே 240, ஸோ இந்த லோ பார்த்தீங்கன்னா ஒரு 240ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 240ல் ஃபில் பண்ணுவாங்க. அப்புறம் திருப்பி 300 வரப்போ ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி அவங்க ஆர்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு, பை பண்ண ஆர்டர் எல்லாமே செல் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த பொசிஷன் விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ மார்க்கெட் வந்து இந்த லெவலை விட்டு திருப்பி மேலே போகுதுன்னு நினச்சி நம்ம பிரேக் அவுட் என்ட்ரி, பிரேக் டவுன் என்ட்ரி அப்படின்ட்டு இங்கே ட்ராப்பில் வந்து மாட்டிப்போம். இந்த ட்ராப்பை தான் அவங்க லிக்விடிட்டியாக கலெக்ட் பண்ணி அவங்க ஆர்டர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸை முடிச்சதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும், ஒரு ஃபால் கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஃபால் எப்படி இருக்குன்னா, ஸோ திருப்பி ஒரு அப், இது வந்து ஒரு ஐ, திருப்பி ஒரு லோயர் ஐ, லோயர் ஐ, அப்புறம் திருப்பி ஒரு லோயர் லோ. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து